கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றுடைய தலைப்பிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த முதல் நாளிலே நாம் பலப்படுத்தும் வாக்குத்தத்தம் என்ற தலைப்பிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், மனக்குழப்பங்கள் வரும். இந்த நாளில் கூட நாம் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வேதனைகளை புலம்பலாக தேவனிடத்தில் சொல்வதை காட்டிலும் அவருடைய வாக்கை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். அதை தான் இன்றைய நாளத்திலே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளத்தில் பலப்படுத்தும் வாக்குத்தத்தம். ஒரு சில வாக்குத்தத்தங்களை இந்த நாளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களையும் சோர்வுகளையும் எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணலாம், கடந்து வரலாம். ஏன்னா நாம் அநேக வார்த்தைகளால் நம்முடைய ஜெபத்தில் அலப்புகிறதுனால அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் தந்த வாக்குகளை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது, அவர் தந்த அந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து கொண்டு ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்துருக்கார். நம்முடைய பயமான ஒரு சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணுறாராம், நீ பயப்படாதேன் என்று மாத்திரம் சொல்லாமல் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறார். திகையாதேன்னு ஏன் நான் திகைக்கூடாது? தேவன் யார்? அவர் என்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன் என்று அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தேவன் வாக்கு கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் என்ன பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். நம்ம வாயில் சொல்லி என்ன பண்ண வேணும், நம்ம என்ன பண்ணணும், உரிமை பாராட்ட வேணும். நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லும்போது, நான் உன்னுடனே இருக்கணும் என்று சொல்லும்போது நம்ம அதை என்ன பண்ணணும், உரிமை பாராட்ட வேண்டும். நாம் என்ன அனுதினமும் அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாயினால் சொல்லி நம்ம உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பழிக்கும். இப்பொழுது இந்த வசனத்தை கூட நம்ம ஒரு முறையாக சொல்லலாம். நான் சொல்ல இங்கே இருக்கிற அனைவரும் அதை என்னோடு கூட சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது மட்டுமல்ல, ஏசாயா 41:13 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பயப்பட நேரத்தில் தேவன் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு என்ன நிற்கிறேன், துணை நிற்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். நம்முடைய பயப்படுகிற நேரங்களிலே சூழ்நிலைகளே நம்ம என்ன பண்ணுவோம், தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் என்னுடைய வலது கையை பிடித்திருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுமா, இந்த வசனத்தை சொல்லலாம், மறுபடியும் சொல்லலாம். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறான். நம்முடைய பயப்படுகிற நேரங்களில் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணுறாரா, நம்மளுக்கு துணை நிற்கிறார். நம்மளுடைய வலது கரத்தை பிடித்து அவர் என்ன பண்ணுறாரா, நம்மளுடைய அருகிலே இருக்கிறார். அநேக நேரத்தில் நமக்கு என்ன வரும், சோர்வுகள் வரும், பலனற்று இருப்போம், சத்துவமற்று இருப்போம். அந்த நேரத்தில் எனக்கு இவ்வளோ பலவீனமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு பலனே இல்லையே என்று நம்ம புலம்புவதை தவிர்த்து விட்டு ஏசாயா 40:29 நம்ம சொல்லி என்ன பண்ணணும், அவரிடத்துல பலத்தை கேட்கணும், அவருடைய சத்துவத்தை கேட்கணும். சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன பண்ணுறாராம், பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவன் யாரு, சோர்ந்து போகிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாராம், பலன் கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாததற்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அப்போது நம்முடைய சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு பலன் வேண்டுமா, சத்துவம் இல்லாத நேரத்தில் நம்ம சத்துவத்தை பெருக பண்ணணுமா, இந்த வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பலவீனங்களெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் யார், அவர் மாத்திரமே. இந்த வசனத்தை திருப்பி இந்த ஒரு வாட்டி நம்ம சொல்லுவோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரத்தில் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாராம்? புது பலன் கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாரு? புது பலன். அப்போ அந்த பலன் எங்கேருந்து வருது? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருடைய பலன் நமக்கு கொடுக்குறாராம். இப்போ கழுகை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரே மூச்சு அதை பறக்கும். இப்போ மற்ற பறவைகளை நீங்கள் பார்க்கும்போது அதை இறகுகளை என்ன பண்ணும்? ரெக்கைகளை அடித்து கொண்டு பறக்கும். 2 சைடு என்ன பண்ணோம்? படன்னு அடிச்சுட்டு பறக்கும். ஆனால் நீங்கள் கழுகுகளை பாருன்னா அது ஒரே மூச்சு அந்த 2 ரெக்கையை விரிச்சபடியே இருக்கும். அப்படியே என்ன பண்ணும்? பறக்கும். நீங்கள் காற்றில் ஒரு பட்டமோ ஒரு புறாவோ பறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காற்றில் எதிர்த்து அது பறக்கணும். அதுக்கு ரொம்ப முயற்சி அதை எடுக்கணும். அதனால தான் அந்த ரெக்கைகளை என்ன பண்ணுதான்? விரித்து அது அடிக்குது. ஆனால் கழுகு பார்த்திங்கன்னா அந்த ரெக்கைகளை அடிக்காத ஒரே ஸ்ட்ரெச்சாக அதை வச்சபடியே பறக்கும். அந்த பலத்தை என்ன பண்ணுறாரா தேவன் நமக்கு? அதுக்கு ஒத்த பலத்தை நமக்கு தேவன் தருகிறான். நம்ம நடந்தாலும் என்ன பண்ண மாட்டோமா? இளைப்படைய மாட்டோம். ஓடினாலும் என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். எப்போ அது நடக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காத்திருக்கும் போது, அவர்கள் வார்த்தைகளை நம்ம சொல்லி நம்ம செபிக்கும் போது, நான் நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஓடினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? இளைப்படைய மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு கழுகுக்கு கொத்த பலத்தை நீங்கள் தரீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வாயின் வார்த்தைகளெல்லாம் அவர்கள் அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய பலத்தை, புது பலத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம்ம திரும்ப சொல்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நமக்கு அடுத்து பிலிப்பியர் 4:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய பலவீன நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த வசனங்களை சொல்லி என்ன பண்ணலாம்? என்னால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். யாரால் செய்ய முடியும்? அவருடைய பலத்தினால் செய்ய முடியும். ஒரு சாட்சியாக கூட சொல்லலாம். நான் காலையில் குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே தலைவலி. சைடு ஃபுல் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே வலி. என்னால் நிற்க முடியல, தலையை இப்படி தூக்க முடியல, காரில் இப்படி சாஞ்சி கூட என்ன பண்ண முடியல, என்னால் தலையை கூட வைக்க முடியல. அந்த ஒரு சின்ன அதிர்வு என்ன பண்ணுது? அப்படி ஒரு வலி இருக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆண்டவரே எனக்கு நீங்கள் பலத்தை தாங்க. நான் போய் அந்த உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நான் ஜெபத்தை நடத்தணும், எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை மாத்திரம் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்ற வார்த்தையை நான் திரும்ப நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போது இந்த இடத்துல நான் நிற்கிறேன். எனக்கு அந்த தலைவலியே இல்லை. தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். அந்த வார்த்தையை என்ன பண்ணார்? எனக்குள்ளே அவர் ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன பண்ண முடியுமா? எல்லாவற்றையும் எனக்கு செய்கிற பலத்தை யார் கொடுக்குறாராம்? அவர் தான் கொடுக்குறார். மறுபடியும் சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, நம்முடைய குறைவு நேரங்களில் நம்ம அநேக குறைச்சல்கள் நினைக்கிற, ஐயோ எனக்கு இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது புலம்பதை நிறுத்திவிட்டு பிலிப்பியர் 4:19 படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்ற வாக்குத்தத்தங்களை நம்ம சொல்லி என்ன பண்ணலாம்? செபிக்கலாம். என் தேவனை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு என்ன பண்ணுவாராம்? என்னுடைய குறைவுகளெல்லாம் எப்படி மகிமையில் என்ன பண்ணுவாராம்? நிறைவாக்குவார். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போது அவர் இடத்துல எல்லாமே இருக்குது. அவர் இடத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. நான் யார்? அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது அவருக்குரியது எல்லாம் என்னது? எனக்குரியது. அப்படி தானுங்களே. ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆதியாகமத்தில் என்னென்ன உடன்படிக்கை பண்ணுறாருன்னா ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த இரத்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாரு? உன்னுடையதெல்லாம்
என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அப்போது அவருடையதெல்லாம் நம்முடையதுன்ற போது நம்ம யார்? அவர் ஐஸ்வர்யம்னா நம்ம யார்? ஐஸ்வர்யவான் தானே. அப்போது நம்மளுடைய குறைவு நேரத்தில் அப்பா நீங்கள் ஐஸ்வர்யம் இருக்கிறபடியால் அப்பா எங்களுடைய குறைவுகளை அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உம்முடைய நாமத்தை கொண்டு அதை நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? செபிக்கணும். பிலிப்பியர் 4:19 மறுபடியும் நாம் சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்புறம் பலவீனங்கள நேரத்தில் நமக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய பலவீனம் அது எப்படியா இருக்கட்டும், ஆனால் என்ன ஆகும்? நம்முடைய கிருபை மாத்திரமே எனக்கு என்ன பண்ணும்? அதை என்ன பண்ணும்? குணமாக்கும். பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படி ஆகும்? பூரணமாய் விளங்கும். உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்க. என்னுடைய வியாதியில், என்னுடைய கஷ்ட நேரத்தில், என்னுடைய சோர்வு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய பலத்தை எனக்கு பரிபூர்ணமாய் தாங்க, உங்களுடைய கிருபையை எனக்கு தாங்கன்று நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி என்ன பண்ணணுமா? நம்ம செபிக்கணும். அந்த வாக்கு தத்தங்களை நம்மளுடைய வாயினால் சொல்லும் போதும், இருதயத்தை விசுவாசித்து வாய்களால் அறிக்கையிடும் போது என்னவாகுமா? அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாய் பலிக்கும். ஒரு விஷயமாக சொல்லுவோம் எல்லாரும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உன் பூரணமாய் விளங்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய திறனற்று இருக்கும்போது, நமக்கு பலன் இல்லாத போது உபாகமம் 31:6 படி, நீங்கள் பலன் கொண்டு திடமானதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுகிறதிலும் இல்லை என்று சொன்னார். நம்முடைய எதிரிகளை அவர்கள் பலகமாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்பலாம். ஆனால் நாம் தேவன் என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு நீங்கள் திகைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க நம்மளோடு பலத்து இருக்காங்களே, இப்படி காரியங்கள் நடக்குதே என்று நம்மள அந்த இடத்துல ஒரு நெகட்டிவாக பேசாதபடி, என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன், திகைக்க மாட்டேன், என் தேவன் என் கூட வருகிறான், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மளுடைய தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும்போது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நேரான பாதைகளை கொண்டு செல்லும். அது மாத்திரமல்ல, உபாகமம் 31:8 படி, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அப்போது தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லையா, நம்மளை கைவிடுவதும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாமா? நம்ம பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அப்போது நமக்கு பயம் வரும்போது, நமக்கு கலக்கம் வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, அப்பா நீ என்னை விட்டு நீங்கள் விலகிறதில்ல, எங்களை விட்டு நீ என்னை கைவிடுகிற தேவன் அல்லப்பா, நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு முன்பாக நீங்கள் சொல்லுங்க, நீங்களுடைய காரியங்களாம் அது ஜெயமாய் மாறியதற்காக உமக்கு நன்றி என்று நம்முடைய விசுவாச வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்யணும். இந்த 2 வசனங்களை நான் சொல்லுகிறேன், என்னோட திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் பலன் கொண்டு தினமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாக கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்றார். உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதை இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்? நீன்ற இடத்துல நானுன்னு போட்டுக்கலாம். நமக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட தேவையில்லை, நான் கலங்க தேவையில்லைன்றது நமக்கு இந்த வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? அனுதினமும் ஜெபிக்கலாம்.
அப்புறம் யோசுவா 1:9 படி பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ நம்ம போகிற இடமெல்லாம் யார் நம்ம கூட வருகிறாங்களாம்? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுறாராம்? நம்ம கூட வர. அப்போது நம்ம செய்கிற காரியங்களில் எப்படி இருக்கணும்? ஒரு வெற்றி இருக்கும். ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கும்போதே தோல்வி இருக்குமா? நம்முடைய காரியங்களை அது ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பலன் கொண்டு திடமானதாக நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம தெளிவாக ஒரு காரியங்களை செய்ய முடியும். இது சரியா, இது தவறா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு செய்யாமல், தேவன் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவா, அது தேவன் எனக்கு அதை செய்து முடிப்பார் என்ற ஒரு தெளிவு இருக்கணும். நான் செய்கிறது சரியான காரியம்தான், தேவன் அதை எனக்கு தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு என்ன பண்ணணுமா? நம்ம காரியங்களை செய்யணுமா? சொல்லுங்கள். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்புறம் தேவன் நமக்கு எப்படி இருக்கலாம்? அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமை இருக்கிறார். சங்கீதம் 46:1 தேவன் இப்படி சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அப்போது பலன் ஒரு அரண்னா என்னென்னா, ஒரு கோட்டையை தான் என்ன சொல்கிறாங்களா? அரண் சொல்கிறாங்களா? அந்த அரண்னை நம்ம நெகட்டிவான தாட்ஸ்லேயும் என்ன பண்ணலாம்? அந்த அரணை கட்டலாம். அந்த அரணை என்ன பண்ணலாம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணலாம்? தகர்க்கலாம். அப்போது நமக்கு அவர் அரணாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான இருக்கிறபடியினால அவருடைய தந்த வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம இதெல்லாம் எப்படி செய்யணும்? நம்ம செபித்துட்டு வந்தோம், இந்த வசனத்தெல்லாம் சொன்னாங்க, இந்த வசனத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணோம்? சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் ஆமேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணோம்? மறுபடியும் அதே துக்கமுகமாய் மறுபடியும் அதுவுமே அழுது கொண்டு இருக்கணுமா? அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இங்கே விசுவாச அறிக்கை பண்ணமோ அதே வார்த்தைகளை என்ன பண்ணணும்? நம்ம நிரம்பி இருக்கணும். ஏன்னா நெகிமா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதான் யாருடைய பலனா? நம்மளுடைய பலன். அப்போது நமக்கு பலன் வேணும். அப்போ நமக்கு பலன் வேணும், நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போது நம்ம மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று நம்ம வாசிக்கிறோம். நல்ல ஔஷதம்னா என்ன? ஒரு நல்ல மருந்து, நல்ல மெடிசன். அப்போது எதனா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு அஃபெக்ட் ஆகும்போது நம்ம மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு அது க்யூர் ஆகுது, நம்ம குணப்படுறோம் அதுலேருந்து. அப்போது நம்மளுடைய பலன் நமக்கு வேணும்னா, நம்ம பலனாக இருக்கணும்னா நம்மளுடைய மெயினான காரியம் என்ன? மன மகிழ்ச்சி. அப்போது நம்ம கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே யாருடைய பலனா? நம்முடைய பலனாக இருக்குது. அப்போது இந்த பலப்படுத்துகிற வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது நமக்கு எந்த பலவீனமும் வராது, எந்த உபத்திரமும் வராது, எந்த தடைகளும் வராது என்று தேவன் என்ன பண்ணல? சொல்லவே இல்லை. ஏன்னா என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? உபத்திரமும் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு உபத்திரமும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? திடன் கொள்ளுங்கள். ஏன்னா யார் உலகத்தை ஜெயிச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயிச்சார்னா நாமளும் ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயித்திருக்கிறோம். ஏன்னா இப்போது இந்த ஃபிசிக்கலாக தான் நம்ம இந்த உலக பிரகாரத்தில் இந்த உடலில் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம எங்கே இருக்கோம்? அவருடைய பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காருன்னா நாம் எங்கே இருக்கோம்? அவருடைய வலது பாசத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால தான் நம்ம உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம திடன் கொள்ளணும். ஏன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாமும் அவருடைய பலத்தை கொண்டு, நம்முடைய ஆவியை கொண்டு, வல்லமை கொண்டு இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொல்கிற நாட்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? உரிமை பாராட்ட வேண்டும். இந்த கடைசியாக இந்த 2 வசனத்தை நம்ம சொல்லுவோம். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். யோவான் 16:33 உலகத்தில்
உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த முதல் நாளிலே பலப்படுத்துகிற வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் வைத்து நீங்கள் வீட்டுக்கு கடந்து சென்று ஒவ்வொரு வாக்குத்தங்களை வைத்து நீங்கள் செபியுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக பலப்படுத்துகிற வார்த்தை வேதத்தில் உண்டு. அதை நீங்கள் என்ன பண்ணணும், அனுதினமும் என்ன பண்ணுங்கன்னா தியானித்து நம்முடைய வாழ்க்கையில தக்க அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது அப்படியே வெற்றியாய் அமையும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.